ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னோடய ஒர்க் ஸ்பேஸை தான் வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறேன். உங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த் வில்லேஜில் போய் இருந்துட்டு வந்தேன். ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது கூட ஒர்க் பண்ணுறதுக்கு என்னால் எம்டி ஸ்பேஸில் உட்காந்து ஒர்க் பண்ண முடியல. ஸோ அதனால் என்கிட்ட இருந்ததெல்லாம் வச்சு எப்படி டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஓகே, அதையும் நம்ம வந்து ஒரு வீடியோவாக பண்ணலாமே அப்படின்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஜாடி நான் வச்சுருக்கேன் இல்லையா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 இயர்ஸ் பழைய ஜாடி, அதாவது மாமியாரோட யூஸ் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜில் எல்லா இடத்துலையுமே கிடச்சிது. ஸோ சிம்பிளாக ஒரு பிளான்ட், ஒரு ஃப்ளவர் வச்சு எப்படி டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அதோட இந்த டேபிள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 வருஷம் பழைய டேபிள். அந்த பழைய பிக்சர் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து ரீடெக்கார் பண்ணேன். அது நான் வீடியோலாம் எடுக்கல, யூடியூப் வரதுக்கு முன்னாடி நான் அதெல்லாம் பண்ணிட்டேன். இப்போது இந்த வாலில் பண்ணுறேன் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட்டு காலில் போட்டு இது பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மேட்டு ஒன்று வாங்கியிருந்தேன். பட் அது ஒரு காம்படிஷனுக்காக வந்து ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த பெயிண்டிங் நான் பண்ணேன், ஃபேப்ரிக் பெயிண்டிங் அது. ஸோ இது எல்லாமே வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருந்த விஷயந்தான். அப்புறமா நீங்கள் பார்க்குற டேபிள் பார்க்குற அந்த டால் வந்து என்னோடய மேரேஜ்க்கு வந்து கிஃப்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற விஷயத்தை வச்சு அந்த இடத்த நான் எப்படி வந்து ஒரு வைப் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதோட இந்த ஸ்ட்ரிங் லைட், இது வந்து என்னோடய சேவியர், எப்பயுமே என் கூடவே இருக்கும். எங்கே போனாலும் ஒரு பேர் எப்பயுமே நான் வச்சுருப்பேன். ஏன்னா இது வந்து ஒரு மேஜிக்கில் க்ரியேட் பண்ணுவோம் அந்த இடத்துல. ஸோ அதனால் இது எப்பயுமே நான் வந்து ஹோல்டு பண்ணியிருப்பேன். அப்புறமா ஒரு சின்ன 2-3 புக்ஸ், அவ்வளோதான். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போவே உங்களுக்கு மோட்டிவேஷன் இல்லைனா கூட இந்த இடத்துல போய் உட்காரும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு மோட்டிவேஷன், ஒரு பாசிட்டிவிட்டி வந்து இது க்ரியேட் பண்ணும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாடி வந்து இது நார்மலாக ஒரு மண் ஜாடி தான், பட் இந்த ஹேண்டில்லாம் கிடையாது. நார்மலாக இருந்தது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃபெவிக்ரைல் ஏர் ட்ரை க்ளேலாம் யூஸ் பண்ணி ஹேண்டில்லாம் வச்சு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டேன். இது ஒன்றும் பண்ணி ஒரு 5 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே ஓல்டு தான், ஆல்ரெடி வீட்டில் இருந்தது. ஸோ இப்போ ஒரு மெத்தடில் டெக்கரேட் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ இன்னொரு மெத்தடு, அதுக்கு ஒரு சின்ன டிஐவி பண்ணிகிட்ருக்கேன். உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது இந்த மாதிரி ஒரு பாட்டில் இருந்ததுன்னா இதை எடுத்துக்கோங்க. நம்ம பக்கத்தில் காட்டுற அந்த ஃப்ளார்ஸ் இருக்குது இல்லையா, அது ஃப்ளார்ஸ்னு கூட சொல்ல மாட்டாங்க கிராமத்துலலாம், அது ரொம்ப வேஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதை வந்து அந்த செடி பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, வேஸ்ட் அப்படி செடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். இதை நான் பல தடவை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய டிஐஒயில். ஸோ இப்போ வந்து சின்னதாக ஒரு டிஐஒய், அவ்வளோதான். அந்த பாட்டிலை வந்து ஒரு நூல் மாதிரி கட்ட போகிறோம், அதுக்குள்ளே இந்த ஃப்ளார்ஸ் வைக்க போகிறோம். தட்ஸ் இட், முடிஞ்சது இந்த டிஐஒய். ஸோ இதை முடிச்சுட்டு தான் ஒரு மெத்தட் வந்து எப்படி டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் காட்ட போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பிரிண்ட் அவுட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது உங்களுக்கு பிடிச்ச மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் இல்லை உங்களை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு இமேஜஸ் ஏதாவது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபுல்லாக வாலில் வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த விஷன் போர்டு இதெல்லாம் அதை நான் பல தடவை உங்ககிட்ட பேசியிருக்கேன். விஷன் போர்டு அப்படின்றது ஃபுல்லாக வந்து செப்பரேட்டாக பண்ணணும் அப்படின்றது கூட கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன இமேஜஸ், உங்களை மோட்டிவேட் பண்ணுற இந்த மாதிரியான இமேஜஸை கூட நீங்கள் வந்துட்டு சவரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் எல்லாமே நான் கட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எந்த மாதிரி வச்சா அது வந்து நல்லா ஒரு லுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு ஃபைனல் செட்டப் கிடைக்கிற வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன்.
ஸோ இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருச்சு எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா, சும்மா அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு ஒரு லுக்காக இருக்காது. பட் எல்லா இமேஜஸும் ஒரு கோஹிரண்ட்டாக வரும்போது தான் உங்களுக்கு வந்து அது இன்னும் வந்து நல்ல ஒரு லுக்கை கொடுக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து இது டெம்பரவரி தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, மாஸ்கிங் டேப் இருக்குது இல்லையா, அதை மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். வேறு எந்த டேப் யூஸ் பண்ணல. ஏன்னா இதுனா நீங்கள் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், திருப்பி அகைன் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான டேமேஜும் வாலில் வந்து உங்களுக்கு அது ஏற்படுத்தாது. ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் வந்து ஒன்றா வாலில் வந்து பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். கீழே வந்து எந்த மாதிரி வச்சு நான் ட்ரை பண்ணணும், அதே இது நான் என்ன பண்ணுறேன்னா வாலில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி கேலரி வால் மாதிரி. இப்போ நான் வாலில் எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் டேபிள் எப்படி டெக்கரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேக் பேஸ். ஸோ நீங்கள் எம்டியாக வந்து ஒரு பிளான்ட்டை வைக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு அடியில் ஒரு பேஸ் வச்சு வைக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் எம்டியாக இருக்கிறத விட அந்த இடத்துல நீங்கள் ஒரு பிளான்ட்ஸ் வச்சிட்டிங்களா, மணி பிளான்ட் ஏதாவது ஒரு இன்டோர் பிளான்ட் வச்சிட்டிங்கனாலே அந்த ஸ்பேஸோட ஹோல் லுக்கையுமே அது வந்து சேஞ்ச் பண்ணிடும். ஏன்னா அந்தளவுக்கு அந்த பிளான்ட்ஸோட க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து அவ்வளோ ஒரு வைப் இருக்குது. ஸோ இந்த நான் வச்சுருக்கிற ஜாடி வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே ரொம்ப பழசு தான். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கிளாஸ், எம்டி ஒரு கிளாஸ், ஒரு கண்ணாடி கிளாஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிளாஸ்டிக் கிளாஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பிளான்ட்ஸ் வச்சிங்கன்னா அந்த லுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன் இல்லையா, அதே மாதிரி இது ஒரு வேறு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் லைட். இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த கோட்ஸு, அதை சுற்றி வந்து நான் ஒட்ட போகிறேன். ஸோ இப்போ இது பகலில் பார்க்குறத விட வந்து நைட்டில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப மேஜிக்கலாக இருக்கும். ஸோ அதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி டெக்கரேஷன் அப்படின்றது வந்து நிறைய பொருளை வாங்கி வைக்கிறது கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச பொருளை பிடிச்ச மாதிரி வந்து செட் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் டெக்கரேஷன். ஸோ இந்த மயில் இறகு இந்த மாதிரி விஷயம்லாம் கண்டிப்பாக வில்லேஜில் நிறைய இடத்துல கிடைக்கும். ஸோ இதை வச்சு சிம்பிளாக நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஏன் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்பேஸை வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, வெறும் எம்டி ஸ்பேஸை விட இந்த மாதிரியான டெக்கரேஷன் பண்ணுற ஸ்பேஸில் நீங்கள் உட்காந்து பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கே வராத ஐடியாஸ்லாம் வரும். டிமோட்டிவேஷனாக இருந்தால் கூட நீங்கள் அந்த இடத்துல உட்காரும்போது உங்களால் வந்து ஒரு எனர்ஜி, ஒரு பாசிட்டிவிட்டியை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இந்த 2 விதமான டெக்கரேஷனுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் எது உங்களோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னும் வந்து எந்தெந்த ஸ்பேஸை வந்து டெக்கரேஷன் பண்ணுறது உங்களுக்கு ஐடியாஸ் வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.